நீங்க பார்த்து காட்டு வீடியோ இனி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட வீடியோட ரெண்டாவது படம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கனால யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்து சேரும். சரி, இப்போங்க நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் டேரக்டாக இந்த பாட்டு வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஷின்சானு, அப்புறம் அந்த பாப்பாவோட அப்பா, அப்புறம் அந்த அக்கா புரிபிரி சாமியை தான் காட்டுறாங்க. ஸோ நம்மளோட புரிபிரி சாமியை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படிங்கிற மாதிரி புரிபிரி சாமியை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த கல்குலாம் பறந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அக்கா வந்து கொஞ்ச நேரம் கூட உன்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. அப்போ அந்த கழுகுலாம் வந்து புரிபிரி சாமியை அட்டாக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருது. சூப்பர் சூப்பர், அப்புறம் எங்களை காப்பாற்று அப்படி மாதிரி அக்கா சொல்லுவாங்க. ஐயோ என்னோட டைம் முடிஞ்சிச்சு, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். அட்டா பாவி ஏட்டா இப்படி பண்ண அப்படி மாதிரி இந்த அக்கா கத்துவாங்க. அப்புறம் ஷின்சான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற சோர்ந்து போய் கிடக்குறான். அப்புறம் ஷின்சான் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட கட்டு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஷின்சான் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நூடுல்ஸாக தெரியும். நூடுல்ஸு அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் பார்த்தீங்கன்னா தவழ்ந்துக்கிட்டே அந்த அக்கா கிட்ட போயிட்டு அந்த கயிறை பார்த்தீங்கன்னா கடிச்சு விடுறான். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கயிறும் பார்த்தீங்கன்னா அவுந்துருது. ரொம்ப நல்லா வேலை ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லுவாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. அப்போ அந்த பாப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ, ஒரு வேளை அந்த அரக்கனை வெளியே விட்டுப்பாங்களோ, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்றும் கவலைப்படைங்க, எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கழுகெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த அக்காவுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா செத்துட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா வருது. இந்த நேரம் யூஸ் பண்ணி அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கயிறை யூஸ் பண்ணி அந்த கழுகை பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. எல்லாரும் பார்த்தி அப்படின்னா அந்த கழுகு மேலே பறந்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்லனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பாட்டில் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல. இப்போ அந்த வில்லனுக்கு அடியால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து திறக்க சொல்கிறான். அதுக்கு முன்னாடி ஷேக் பண்ண சொல்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுறான். அப்போ வந்து அலறம் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்குது. ஒரு அடியால் வந்து நம்ம கட்டி வச்சுட்டு இருந்தவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். எனது எப்படி வந்தாங்க, நம்ம தான் கட்டி வச்சோமே அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இங்கே எல்லாரும் பார்த்தி அப்படின்னா அவங்க பொண்ணு அப்புறம் அந்த பாட்டிலும் பார்த்தீங்கன்னா காப்பாத்துக்காக வந்துட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா வில்லன்ஸ்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஷின்சான் கிட்டே அப்புறம் அந்த பாப்பாவோட அப்பா கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு நம்மளுடைய ஷின்சானும் அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. நம்மளோட அக்கா சுற்றி 4 வில்லன்ஸ் இருப்பாங்க. ஒரே அடியில் நம்மளோட அக்கா பார்த்தீங்கன்னா எல்லா வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் வருவார். சூரான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைக்காரரா. யாருன்னு பார்த்தா ஒரு நிஞ்சா மாதிரி இருக்காரு, அதுவும் வயசான மாதிரியும் இருக்காரு. என் கூட சண்டை போகிறே அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக போட்டுட்டா போச்சு அப்படி மாதிரி இந்த அக்கா சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இங்கே பாப்பாவோட அப்பா பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு என் பொண்ணு என்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்பாரு. பார்த்தா அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் அடிச்சு வச்சு டிவிலாம் போட்டு விட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பொண்ணு உங்கள் அப்பா பார்த்துட்டோன்னே ஆய்ப்பா எப்படி இருக்கீங்க, வணக்கம் வணக்கம் அப்படி மாதிரி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லும். அப்போ உனக்கு ஒன்றும் ஆகலையாமா அப்படி மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பல்பு வாங்கிடுவார். எனக்கு எதுக்கு இங்கே கடத்திட்டு வந்தாங்கன்னே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இங்கே அக்காவை காட்டுறாங்க. எங்கள் அக்காவும் அப்புறம் அந்த நிஞ்சாக்காரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டுருக்கோம். ஸோ அப்புறம் இந்த பாப்பாவும் ஷின்சானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த கரண்டியும் அப்புறம் அந்த பாட்டிலும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒண்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த வில்லன்ஸ் வந்து எங்களை மீறி எப்படி உங்களால் எடுக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த ஷின்சான் நீ வச்சுக்கோ அப்படி மாதிரி தூக்கி போட்டுருவா. ஷின்சான் என் கிட்ட போடு அப்படி மாதிரி அந்த வில்லன் சொல்லுவான். அதாவது வில்லனோட அடியாலே இந்தாங்க அங்கிள் அப்படி மாதிரி ஷின்சானை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவான். பார்க்கவே காமெடியாக இருக்கு. டே ஏன்டா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சானை பார்த்தீங்கன்னா திட்டம். அப்புறம் அப்படி ஷின்சான் பார்த்தீங்கன்னா அங்கிள் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தாலும் இப்போ என்கிட்ட திரும்ப கொடுங்க அப்படி மாதிரி ஷின்சான் சொல்கிறா. இந்தாப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவரு குத்துவாரு. எனக்கு ரவுடிஷன் தெரியும் தம்பி, என்ன காரியண்டா பண்ற அப்படிங்கிற மாதிரி பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாரு. ஸோ அப்புறம் இங்கே அக்காவும் அப்புறம் அந்த நிஞ்சக்காரை காட்டுவாங்க. நம்மளோட அக்கா பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து மேலே போட்டுடுறாங்களா, தூக்கி போட்டுறாங்களா. கரெக்டாக அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா நிஞ்சாவோட மண்டை மேலே பார்த்தீங்கன்னா விழுந்துருது. நிஞ்சா மண்டை மேலே அப்புறம் கொண்டை மாதிரி விழுந்துருது. சூரம் பார்த்தீங்கன்னா மயங்கி அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த அடியில் வந்து தலைவா உங்களே சாச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தா ஷின்சானும் அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஷின்சான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்க வச்சு சிக் 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 அப்படின்றா புரிபுரி சாமன் வந்துடுறான். அப்போ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி எடுத்து புரிபுரி சாமன் கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றா. புரிபுரி சாமனும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறான். அடடி எதுக்குடா வாங்கிட்டு கொடுத்த, நீ நான்டா அந்த பாட்டில் ஓப்பன் பண்ண அப்படி மாதிரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்தும். ஓ அப்போ இது பண்ணக்கூடாதா அது ஒரு புரிபுரி சாமன் பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான்.
அப்புறம் அந்த பாட்டிலேருந்து புகலாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த அத்தகை அக்காவும் அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அவ்வளோதான், இந்த அரக்கை வந்து எல்லாத்தையும் ஆள போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற வேலையை இந்த பண்ணியே செஞ்சு கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புகையோ மாறிடுச்சு. அப்புறம் அந்த பகை போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த அரக்கனுக்கு வயசாகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோட இடிஞ்சு போன அந்த வீடை மட்டும் சரி பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. இந்த அரக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணி விட்றாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம வீடு நம்மளுக்கு திரும்ப கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா புரிபுரி சமன் என்னோட வேலை முடிஞ்சிச்சு ஒருங்க 100 பில்லியன் என்ன கொடுங்க அப்படிங்கிற மாதிரி புரிபுரி சமன் சொல்லுவான். உனக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கொம்பெடுத்து அவன் மண்டையில் அடிச்சிருவாங்க. நம்மளுடைய ஷின்சான் பார்த்தீங்கன்னா என்னோட கடமை முடிஞ்சிச்சு, என்னோட பயணத்தை இதே மாதிரி தொடர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். இவன் இவ்வளோ கிளம்புனதுனால நம்மளும் இதோட வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். அது இருக்கும். டாட்டா பாய் பாய்.